அனைவருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மலர் ஹோம் குக்கிங்ல திரிஞ்சு போன பால்ல இருந்து ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பண்ண போறோம். நம்ம இந்த ரெசிபி பண்ணுங்கிறதுக்காக பால் எப்படா திரியும் அப்படின்னு வெயிட் பண்ண தேவையில்ல. நம்ம ஃப்ரெஷ்ஷான பால்ல கூட ஒரு டிராப்ஸ் அளவுக்கு லெமனை போட்டு நம்ம கொதிக்க வச்சோம்னா பால் திரிஞ்சு போயிடும். அந்த பாலை ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் பன்னீர் இருந்துச்சுன்னா பன்னீர்ல கூட இந்த ரெசிபி பண்ணலாங்க. எப்பாவது பால் காய்ச்சும் போது பால் திரிஞ்சு போச்சுன்னா தண்ணியே இல்லாம நல்லா வடிகட்டி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா பிசைஞ்சு எடுங்க. உங்களுக்கு கையில பிசைறது கஷ்டமா இருந்துச்சுன்னா மிக்சியில போட்டு நல்லா ஒரு சுத்தி எடுத்துக்கோங்க. இந்த பாலை நல்லா மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுல பாதி அளவுக்கு, அதாவது இது 1 கப் அளவுக்கு இந்த பாலோட கட்டி இருக்கு அப்படின்னா நீங்க அதுல பாதி அரை கப் அளவுக்கு மைதா மாவோ இல்ல கார்ன்ஃபிளவரோ எடுத்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு போடுறது இந்த பாலோட ஒரு பைண்டிங்காக தாங்க. எண்ணெயில வெறும் பன்னீரை மட்டும் உருட்டி போட்டோம்னா எண்ணெயில போடும்போது திரிஞ்சு போயிடும். அதனாலதான் இந்த மாவையும் கொஞ்சம் சேர்த்து நம்ம போடுறோங்க. இந்த மாவை நீங்க பாதி அளவுல கரெக்டா போட்டுக்கோங்க. ஒருவேளை நீங்க பால் எடுக்கிறதுல ஏதாவது கொஞ்சம் தண்ணி பதம் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கலாம். அந்த அரை கப்பை விட நீங்க அதிகமா மாவு சேர்க்கறதுக்கு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா நீங்க பேக்கிங் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கணுங்க. அதோட நெய்யும் 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்க போட்டுக்கணும். அப்பதான் நம்ம ஸ்வீட் ரொம்ப சாஃப்டா வரும். நிறைய மாவு சேர்த்தோம்னா அது ஹார்ட் ஆயிடும். நல்ல ஒரு ஸ்மூத்தான டோ மாதிரி நல்லா இந்த மாவை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா அழுத்தி பிசைஞ்சு வச்சிருக்கேன் இந்த பன்னீர் மாவை சின்ன சின்ன உருண்டையா பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஈக்குவல் சைஸா எல்லாத்தையும் பிரிச்சு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு உருண்டையும் நம்ம பிடிக்கும் போது உள்ளங்கையில நல்லா அழுத்தி அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன உருண்டையா பிடிக்கணுங்க. அப்பதான் நம்ம பொரிக்கும் போது கிராக் ஆகாம சூப்பரான ஸ்மூத்தான பாலா கிடைக்கும். பால்காரங்கிட்ட இருந்து பால் வாங்குறதுனால இதுல ஃபேட் இருக்கும். இந்த ஃபேட் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் ஒட்டுது. இதனால என் கையில நெய் எதுவும் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை நீங்க பாக்கெட் பால் யூஸ் பண்றத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என் கையிலலாம் லைட்டா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே நேரம் மாவு பசையும் போது அதுலயும் கொஞ்சம் நெய் போட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தா நல்லா இருக்கும். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சின்னதா ஒரு உருண்டையை உருட்டி போடுங்க. சமயத்துல எண்ணெய் சரியா காயலன்னா அந்த பன்னீர் போட்டோடனே திரிய ஆரம்பிச்சுக்கும். அந்த மாதிரி திரியுதா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. ஒருவேளை திரியிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இன்னும் கொஞ்ச நேரம் எண்ணெயை சூடு பண்ணுங்க. சூடு பண்ணதுக்கு அப்புறம் போட்டுங்க. அப்பவும் திரியிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா மைதா மாவை ஆட் பண்ணணுங்க. நம்ம போட்ட இந்த சின்ன உருண்டை பிரியவே இல்லை. அதனால மீதி இருக்க உருண்டையெல்லாம் எடுத்து இதில் போட்டு நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் பொரிச்செடுக்கணுங்க. மீடியம் ஃப்ளேம்ல இருந்தே பொரிச்செடுக்கணும். அப்பதான் இது நல்ல பொன்னிறம் கிடைக்கும். கொஞ்சம் கலர் மாற ஸ்டார்ட் ஆனோடனே திருப்பி போடுங்க. ஸ்டார்டிங்ல திருப்பி போடக்கூடாது. கொஞ்சம் கலர் மாற ஸ்டார்ட் ஆனோடனே எல்லாத்தையும் திருப்பி விடணுங்க. இதே போல நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் எண்ணெயில இருந்து எடுத்துருங்க. இதே போல மீதி இருக்க எல்லாத்தையும் நல்லா பொரிச்சிடுங்க. ஒரு சாஸ்பேன்ல அரை கப் அளவுக்கு தண்ணி, அரை கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா சர்க்கரையை கரைச்சிடுங்க. அது லைட்டா பிசு பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுல வாசனைக்காக ஏலக்காவோ இல்ல பன்னீரோ போட்டுக்கோங்க. இது கலர் தேவைன்னா நீங்க ஏதாவது ஒரு கலர் பொடி போட்டுக்கலாம். பாகு பிசு பதம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பொரிச்சு வச்சிருக்க எல்லா உருண்டைகளையும் பாகு நல்லா சூடா இருக்கும் போதே போடுங்க. போட்டு நல்லா ஊறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குலோப் ஜாமுனோட சூப்பரான டேஸ்டான ஒரு சூப்பர் ஸ்வீட் கிடைக்குங்க.